நல்ல பானையில் நிரப்பிய தண்ணீர் முழுவதும் வீட்டுக்கு வந்து சேரும். ஆனால் ஓட்டை பானையில் நிரப்பிய தண்ணீர் வழிநெடுகிலும் சிறு சிறு துளிகளாக வடிந்து கொண்டே இருக்கும். அதனால் வீட்டுக்கு வந்து சேரும்போது அந்த பானையில் பாதி தண்ணீரே இருப்பது வழக்கம். நான் ஒரு பயனற்ற பானை. இந்த 2 வருடங்களாக நீ எவ்வளவு கடினமாக உழைக்கிறாய். ஆனால் என்னால் நீ எடுத்துச் செல்லும் தண்ணீரில் பாதியை வழியிலேயே இழக்க நேரிடுகிறது. உன் உழைப்பு வீணாகிறது. நான் இனி உங்களுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. பானையே, நீ சொல்வது உண்மைதான். ஆனால் நான் உனக்கு ஒன்றைக் காட்ட விரும்புகிறேன். நாம் இப்போது ஓடைக்குப் போகும் வழியில் நீ கவனித்தாயா? நமது வலது பக்கத்தில் எப்போதும் ஒரு வரிசையாக மலர்கள் அரும்பியிருக்கும். அந்த இடத்தில் மலர்கள் வளர்வதற்கு காரணம் நீதான். நான் உன்னை தூக்கிச் செல்லும்போது நீ வடிகின்ற தண்ணீர்தான் அந்த வழியின் ஒரு பக்கமுள்ள மண்ணை ஈரப்பதமாக வைத்திருக்கிறது. அந்த ஈரப்பதத்தில் விதைகள் முளைத்தன. நான் அறியாமலேயே நீ ஒவ்வொரு நாளும் அவற்றுக்கு தண்ணீர் ஊற்றிக் கொண்டிருந்தாய். அதனால்தான் அந்தப் பாதை மட்டும் இவ்வளவு பசுமையாகவும் மலர்கள் நிறைந்ததாகவும் இருக்கிறது. நம் வாழ்க்கையில் நாம் குறைபாடுகள் என்று நினைப்பவை பல நேரங்களில் நமக்குள் விதைக்கப்பட்டிருக்கும் அபூர்வமான தனித்திறன்களின் மறைமுக வடிவங்களாக இருக்கும். நாம் மற்றவர்களைப் போல இல்லாமல் இருப்பதால்தான் இந்த உலகம் இவ்வளவு வண்ணமயமாகவும் அர்த்தமுள்ளதாகவும் உள்ளது. நீங்கள் முழுமையானவராக இல்லாவிட்டாலும் நீங்கள் முக்கியமானவர்தான்.